ஏய் எங்கிட்டு போயிட்டு வந்த? ஏன் இவ்வளவு லேட்டு? ஏய் வாங்கிட்டு தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு லேட்டு? ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போயிருந்தேன், அதான் டைம் ஆயிடுச்சு. ஏய் சின்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. நான் ஒண்ணும் பண்ணலையே, நான் தெளிவா தான் இருக்கேன். கவியா குடிச்சிருக்கியாடி? சாரி அருண், குடிக்கணும்ல குடிக்கல, சும்மா டேஸ்ட் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். சாரி. ஏய் உங்களே நீ எல்லாம் உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வைக்கும், தோணுச்சு குடிச்சேன். சி பொண்ணாடி நீ குடிச்சிட்டு வந்திருக்க, அது என்கிட்ட வேற வந்து சொல்லிட்டு இருக்க. சாரி அருண், தெரியாம பண்ணிட்டேன், இனிமே கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு அசால்ட்டா குடிச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட சாரி வேற சொல்லிட்டு இருக்க. சத்தியமா நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அருண், சாரி. அருண், எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்றியா? நீ டெய்லியும் வீட்டுல தானே உட்காந்து குடிக்கிற, அப்ப என்னையும் உன் கூட அப்பப்போ சேர்த்துக்கிறியா ப்ளீஸ்டா? ஏய் நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கடி. நீ மட்டும் குடிக்கிற? நீ நானும் குடிக்கிறது ஒண்ணா? உனக்கு மரியாதை வீட்டு வெளில படி. என்ன அருண், ஒரு பொண்ணோட அம்மாங்கிற பொறுப்பு இல்ல உனக்கு? உன் கூட நம்ம பொண்ணு வளர்ந்தா நாளைக்கு அவளை குடிகாரியோட பொண்ணு தாண்டி சொல்லுவாங்க. அப்போ உன் கூட வளர்ந்தா என்ன சொல்லுவாங்க? சொல்லு, அமைதியா நிக்கிற. உன்னால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா உன் கூட நம்ம பொண்ணு வளர்ந்தா அவளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெளிவா பேசுறேன்னு பாக்குறியா? ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து பேசினதுக்கு நீங்க இவ்ளோ பண்றீங்களே, அப்ப உங்களை நான் என்ன சொல்றது? இப்ப கூட உங்ககிட்ட அந்த வாடை தான் வருது. ஏய் இங்க பாரு, நான் குடிக்கிறதுக்கும் நீ குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு வித்தியாசம் இல்ல, நீ குடிச்சாலும் சரி நான் குடிச்சாலும் சரி, அழிய போறது நம்ம குடும்பம் தான். இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு நம்ம பொண்ணோட ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறீல்ல, அப்ப நான் எவ்வளவு நாள் யோசிச்சிருப்பேன்? ஏங்க, இப்ப நான் இல்லாம உங்களால நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா? சொல்லுங்க. உன்னால முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு ஓ மேல பயம், அப்புறம் இந்த குடி மேலயும் பயம். நான் ஒண்ணு சொல்றேன், உன்னால உன்னையே பாத்துக்க முடியாது. காவியா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. நான் எவ்வளவோ இதை உள்ள தான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. எங்க வெளில போய் குடிச்சா அந்த பழக்கம் அதிகமாயிடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் வீட்டுல குடிக்க ஆரம்பிச்சேன். குழந்தைங்க நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டு வளர மாட்டாங்க, அவங்க கண்ணுல என்ன பாக்குறாங்களோ அதை பார்த்துதான் வளருவாங்க. உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் நிறைய பேரோட வீடே அழிஞ்சு போகுது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதோட இந்த குடியை விட்டுருங்க, இல்லைன்னா நான் என் பொண்ணை கூப்பிட்டு நான் வெளியே கிளம்புறேன். காவியா என்னால இந்த பழக்கத்தை விட முடியுமான்னு தெரியல, ஆனா உன்னையும் நம்ம பொண்ணையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நான் இன்னையில இருந்து உங்களுக்காக இந்த பழக்கத்தை விடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியுமான்னு தெரியலடி. நீ முயற்சி மட்டும் பண்ணா போதும், எல்லாமே சரியாயிடும். நான் உனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்றாரு.